உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்று பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் சனியுடன் சேர்ந்து குருவை பார்ப்பதனால் ஏற்படக்கூடிய யோக பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த யோகங்கள் என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை மாற்ற போகுது, அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டாவே மிக சிறந்த போராளிகள், வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். உங்களை மாதிரி போராடுறவங்க வாழ்க்கையில் யாருமே கிடையாது. வேறு எந்த ராசி அன்பர்களுக்கும் அந்த திறமை கிடையவே கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில், அதுவும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் 7.5 வருஷமும் பாதிக்கப்பட்ட ஒரே ராசி அந்த தனுசு ராசி தான். அந்த கஷ்டங்களை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. எதில் எடுத்தாலும் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, வேலையில் தொல்லை, குடும்பத்தில் சண்டைகள், கூட பிறந்தவங்ககிட்ட பிரச்சனை, சொத்து சம்பந்தமான தகராறு, பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வாழ்க்கையில் அதுக்கப்புறமும் போராடி ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை கொண்ட ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மட்டுமே. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியுடன் சேர போகிறாரு. அந்த 2 கிரகங்களும் சேர்ந்து உங்கள் ராசியாதிபதியான குரு பகவானை 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்துல கூடிய குரு பகவானை பார்க்க போகிறாங்க. அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 24 நாட்கள் வாழ்க்கையில் வேறொரு லெவலுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு உயரத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடியவர் இந்த தனுசு ராசிக்கு 11ஆம் அதிபதி, லாபாதிபதி. இயற்கையாகவே சுக்கிரன் அப்படின்னாவே பணத்தை வாரி வழங்கக்கூடியவர் ஒரு சுக்கிர பகவான். சொகுசான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் சனியுடன் சேரும் பொழுது என்ன கேட்டிங்கன்னா, அந்த விஷயங்கள் நீண்ட நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னா மெதுவாக நகரக்கூடிய கிரகம். அந்த கிரகத்துடன் இந்த கிரகம் பொருளாதார கிரகம் சேரும்போதுன்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாள் நீங்கள் பண பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகி நிறைய பணங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த 2 கிரகமும் சேர்ந்து உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவானை பார்க்குறது இன்னும் மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்போ மாற்றங்கள் வரும்னா, நீங்களாக நினச்சி சில விஷயங்களை செய்யும் பொழுது தான் மாற்றங்கள் வரும். அப்போ நீங்களாக என்ன முயற்சிகள் பண்ணுவீங்க, நீங்களாக சில விஷயங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்களாக எதை செய்வீங்க அப்படின்னு கேட்டால் அந்த செயல்களை செய்வதற்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் போகுது. என்ன மாதிரி செயல்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்டால், தொழிலில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், பட்ட வேதனைகள்லேருந்து ஒரு மாற்றங்களை அடைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த 24 நாட்களில் செய்ய போகிறீங்க. அந்த முயற்சியெலாம் ஏற்கனவே தான் பண்ணிகிட்ருக்கேன் சார், பட் ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த 24 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதனால் உங்களுக்கு பல வாய்ப்புகள் வரப்போகுது. அந்த வாய்ப்புகள்னால உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள், சில பேருக்கு பார்த்திங்கன்னா, சொத்தெல்லாம் விற்றுட்டேன் சார், நான் கடன் அந்தளவுக்கு கடன் வந்துருச்சு, எனக்கு கடன் பட்டு நான் படாத பாடுபட்டேன், கடன் இல்லாமல் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன், வேறு எதுவுமே வேண்டாம், எனக்கு சம்பாதிக்கவே வேண்டாம், பாப்பா எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், ரொம்ப என்னை பேசிட்டாங்க சார், நான் அவ்வளோ நேர்மையாக இருந்தேன், நியாயமாக இருந்தேன், எல்லாருக்கும் தெரியும், பட் ஆனால் நான் பணத்தை திருப்பி கொடுக்கல, என்ன பண்ணுறது, என்னுடைய நேரங்காலம் சரியில்லையே, நான் கொடுக்க முடியாத சூழ்நிலைனால அது மாதிரி பேசிட்டாங்க, ஆனால் என்னென்னா கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், திருப்பி நான் கொடுத்துருன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் அவங்க யோசிக்கலை, ஏன்னா அவங்க சூழ்நிலையும் அது மாதிரி இருந்தது அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் செய்த தவறுகளையும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்காக வருத்தமும் சில நேரத்தில் பட்டு உங்களுக்காக ஒரு கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு
வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. கண்டிப்பாக பெரிய லெவலில் பொருளாதார வளர்ச்சி வரும், மாற்றங்கள் வரும், லாபங்கள் வரும். தொழிலில் பெரிய லெவலில் முதலீடுகள் கண்டிப்பாக வரப்போகுது. நீங்கள் கேட்ட இடத்தெல்லாம் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஒரு லோனாக இருக்கலாம், வெளில தெரிஞ்சவங்ககிட்ட பணம் கேட்டிருக்கலாம், இல்லை வேறு யாராவது ஒருத்தரை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து உங்கள் கூட சேர்ந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தொழிலில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த 24 நாட்களுக்கு போகுது. அதேமாதிரி வேலையில் இருந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, வேலை வாய்ப்பை இழந்தவங்க நிறைய தனுசு ராசி நண்பர்கள் இருப்பீங்க. நான் 2 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தேன், 3 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்தேன், நான் திருப்பி ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், அப்படியே ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு வேலைக்கு போகிறேன், சம்பளம் பார்த்திங்கன்னா நான் பெரிய ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ ரொம்ப கம்மியான ஒரு சம்பளத்துக்கு போயிட்டுருக்கேன், இதெல்லாம் வந்து தெய்வத்துக்கே அடுக்குமா அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்டே போராடக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அப்படிலாம் இருந்தவங்களுக்கு இப்போ அந்த சம்பள உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கல, எனக்கு நான் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், வேறு ஒரு வேலையை தேடுறேன், கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. சில பேர்லாம் என்ன நினைப்பீங்கன்னா, நம்மளுக்கு எங்கே 45 வயசு ஆகிடுச்சு, 50 வயசு ஆகிடுச்சு, 55 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கே வேலை நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சில பேர் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே சில பேர் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. அது எந்த நட்சத்திரம்? இந்த மகர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, என்னடா வாழ்க்கையில் நம்ம எல்லாமே தோற்று போயிட்டோமே, இதுக்கப்புறம் திருப்பி எங்கே ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா என்ன வயதாக இருந்தாலும், ஏன்னா இந்த கிரகங்கள் தான் இந்த உலகையும் ஆளுது. அப்போ அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டவங்கள அப்படியே மாற்றி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதற்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய பண வரவுகளை கண்டிப்பாக இந்த கிரகங்கள் கொடுக்குது. அதனுடைய சூழ்நிலை, அதனுடைய தாக்கங்கள் அடுத்த 24 நாட்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்க போகுது. ஏன்னா குரு வேறு உங்கள் ராசியை பார்க்குறாரு. ராசியாதிபதியே குரு தான். இந்த குரு தான் பணத்தை கொடுக்கக்கூடியவர், சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர். அப்போ அந்த சுபமான நிறைய நிகழ்வுகள் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்கார். அந்த குருவை சுக்கிரனும் சனியும் சேர்ந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வேலையில் மாற்றம் இருக்கும். ஏன்னா அந்த சனி பகவான் தான் வேலைக்கான காரகிரகம், ஒரு தொழிலுக்கான காரகிரகம். தொழிலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வேலையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், வேலை மாற்றம், வேலையில் நீங்கள் கிடைக்கக்கூடிய பட்டங்கள், பதவிகள் எல்லாத்துக்குமே இந்த சனி பகவான் தான் காரணம். அந்த சனி பகவானும் சேர்ந்து இந்த குருவை பார்க்கும்போது கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் இருக்கும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார், 2 வருஷமாக வேலை இல்லை, 1 வருஷமாக வேலை இல்லை, வர வேண்டிய பணம் இருக்குது பழைய கம்பெனிலேருந்து எனக்கு வரலை, இல்லை நான் வந்து அங்கேயே ஒரு வேலையில் இருந்தேன், இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன், இல்லை அங்கேயே பார்த்திங்கன்னா எனக்கு கம்மி சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கெல்லாம் மாற்றம் வருமானு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 24 நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும். இல்லை சார் நான் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் நம்பி வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், வாய்ப்புகள் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அதனால் வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும். இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நல்ல முடிவுகளாக இருக்கும். ஏன்னா அந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு என்னென்னா, கடந்த 7.5 வருஷத்தில் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டிருக்கும். ஏன்னா அந்த 7.5 சனி நடக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே நிறைய தப்பான சில முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வரீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டும், எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு முடிவாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பட்டுட்டீங்க. வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். இப்போ இதுக்கப்புறம் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் இழந்து சொத்து, சுகம், மக்கள், உங்கள் கூட பிறந்தவங்க, அவங்க அம்மா அப்பா எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டீங்க. எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. யாரும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டீங்க. அதுக்கான இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய இழப்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அந்த இழப்புகள் கண்டிப்பாக இனிமேல் வராது. அவங்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் திருமணமாகி பிரச்சனையில் இருந்தவங்க, பிரிஞ்சு வாழ்ந்தவங்க, சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா சேர்ந்து வாழலாம். இல்லை சார் டைவர்ஸ்லாம் ஆகிடுச்சு, வேறு ஒரு திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரே பையன் ஒரே பொண்ணு, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபேமிலி லெவலில் நிறைய, அதனால் நிறைய சண்டைகள், கோர்ட்டு கேஸு, அவமானங்கள் நிறைய சந்திச்சிட்டோம், இதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டேன், ஆனால் வீட்டில் இப்போ பண்ணணும்னு சொல்கிறாங்க, பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய திருமணங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது.
நல்ல ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கணவனோ மனைவியோ கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்குது. 24 நாட்களே கல்யாணம் ஆகிடுமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே அந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய நேரம் தான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே நம்ம ஒரு 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 முகூர்த்தம் குறிக்கணும் அப்படின்னா அந்த முகூர்த்த நேரம் ரொம்ப முக்கியம். அதுபோல் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் நல்லது கொடுக்கும்போது அந்த நேரத்தில் முயற்சிகள் பண்ணிங்கனாவே அந்த முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அதில் ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனைகள் இருக்கும். இல்லை ஒரு இடத்துக்கு காசு கொடுத்துருப்பீங்க, அந்த காசு திருப்பியும் வராமல் அந்த ப்ராப்பர்ட்டியும் வாங்க முடியாத சூழ்நிலை மாட்டிருப்பீங்க. சில பேர்லாம் வீடெல்லாம் வாங்கி அந்த வீடு ஃபினிஷ் ஆகாமல், வீடு கையில் கிடைக்காம, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து நீங்கள் அந்த பணத்தை போட்டு வாங்க முடியாமல் அப்படி 2 கட்டம் எல்லாம் அப்படியே மாட்டிகிட்டு இருக்குது சார். மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. பணம் சம்பாதிச்ச பணம்லாம் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. இப்போ நான் வெளில வட்டிக்கு வாங்கி தான் சில விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 24 நாட்கள் இருக்குது. அதனால் சொத்து சம்பந்தமான வில்லங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி சொத்தில் இடம் விற்று, வீடு விற்று அதனால் வரக்கூடிய பணங்கள் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறைய போகுது. அதே போல் வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்போ வாங்கலாம். இந்த 7 சனிலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். நல்ல இடத்துல இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். இந்த நேரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க அப்படின்னா அது பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், நிறைய லாபத்தை கொடுக்கும். அதுமாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள், ஒரு மேலே ஒரு போர்ஷன் கட்டணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு ஒரு இடம் வாங்கி போட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு லோன் கிடைக்கல, இப்போ ஒரு லோன் கிடைக்கிது, கட்டலான்னு பார்க்குறேன், வீடு மாற்றலான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் மாற்றம் நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாற்றம் பண்ணலாம். அதேமாதிரி பூர்வீக சார்ந்த பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க. அண்ணன் கேஸ் போட்டார், தம்பி கேஸ் போட்டார், தம்பிக்கிட்ட சண்டை, அண்ணங்கிட்ட சண்டை, பங்காளிக்கிட்ட சண்டை. இதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருந்திருக்கும். அதில் வர வேண்டிய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பண வரவுகள் எல்லாமே தடைபட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாக கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே போல் உங்கள் வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, அதேமாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண சுப நிகழ்ச்சிகள். வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு 60ஆம் கல்யாணம், வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதே போல் நிறைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கீங்க தனுசு ராசி அன்பர்கள். பார்த்திங்கன்னா சுகரில், பிபியில், ஆப்ரேஷன், ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், அது மாதிரி நிறைய உடல்நிலை பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் டாக்டரை பார்த்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மருத்துவ செலவு கண்டிப்பாக குறையும். அதே போல் மருந்து சாப்பிடக்கூடிய அளவும் கண்டிப்பாக குறைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உள்ள நேரமாக இந்த 24 நாட்கள் இருக்க போது. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே கடந்து வந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகிட்டு வரீங்க. இப்போ அதில் அடுத்த ஒரு படிக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இந்த சுக்கிர பகவான் சனியுடன் சேர்ந்து குருவை பார்க்கக்கூடிய தருணம் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கிர பகவான், சனி பகவான், குரு பகவான் நல்ல பலமாக இருந்தால் நம்ம சொன்ன பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு என்னென்னா இந்த செவ்வாய் திசை, ராகு திசையெல்லாம் சில பேருக்கு நடக்கும். அவங்களாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நிறைய கடன் வந்துருச்சு, நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டோம், பிரிவினையை சந்திச்சிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் தசா புத்தி. அதனால் எந்த முடிவுகள் எடுத்தாலும் ஒரு ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். அதேமாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி உங்களிடம் வேணும்னு கேட்டிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி கையில் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.